வணக்கம். ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய பதிவு மலர் மருத்துவம். தலைப்பு ரீகலெக்டிங் தி ஆன்சர். எக்ஸாம் தேர்வின் போது தாங்கள் படித்த பாடத்தை எப்படி ஞாபகப்படுத்தி கொள்வது, எவ்வாறு சிறந்த முறையில் அவர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெறுவது என்பதற்கான பதிவு இது. பொதுவாக மாணவர்கள் இந்த வருடம் முழுவதும் படித்திருந்த போதும் அந்த தேர்வு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் எழுதும்போது தாங்கள் படித்தவற்றை மிக சிறப்பாக ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதில் அந்த விடைத்தாளில் எழுதும்போது தான் அவர்களுடைய அந்த தேர்வின் மதிப்பெண்ணும் அவர்களுடைய வெற்றியும் இருக்கிறது. அவ்வாறு சில மாணவர்கள் நன்கு படித்து எழுதியிருக்கும் போதும் தேர்வு முடிந்து வரும்போது சொல்லுவாங்க, அந்த படித்த இது ஞாபகத்துக்கு இப்போ வருது, அந்நேரத்தில் பரீட்சை காலில் எனக்கு வரல, அந்நேரத்துக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இது போன்ற பிரச்சனைகள் என்னென்னலாம் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இருக்கிறது லேக் ஆஃப் ஃபோக்கஸ், அதாவது மன ஒருமைப்பாடு இன்மை. அவர்கள் படிக்கும் போதும் சரி, தேர்வு அறையில் அவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போதும் சரி, அவர்களுடைய மனது ஒரு குறிப்பிட்ட கவனத்துடன் இல்லாமல் கவனமின்மை இங்கும் அங்கும் அலைந்து கொண்டும் அல்லது வேறு ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டும் இருப்பதன் காரணமாக அவர்களால் முன்பு படித்த அந்த ஆன்சரை அவர்களால் ரீகலெக்ட் பண்ண திரும்பி கொண்டு வந்து மனதிற்கு ஞாபகத்திற்கு கொண்டு வந்து எழுத முடியாது. இரண்டாவது மென்டல் ஃபோக்னஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, திடீர்னு அவங்களுக்கு எல்லாம் மறந்து போகிற மாதிரியோ அல்லது ஸ்டன் ஆகிடுவாங்க. எல்லாமே ஒரு பனிப்படலம் போல் ஆகி அவங்களுக்கு எதையுமே கொண்டு வர முடியாமல் ஃபுல்லாக இருட்டான மாதிரி ஆயிரும். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் உங்களை தயார்படுத்தி மீண்டு வரணும். நிறையா பேர் செல்ஃப் டவுட் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. அவங்களால அதை ஞாபகப்படுத்தி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதே அவங்க சந்தேகமாகவே பார்ப்பாங்க. என்னால் ஞாபகப்படுத்த முடியுமா, அது படித்தது மறந்துடுறது இப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் தங்களை குறைவுள்ளதாக நினைத்து கொள்ளுதல். நிறைய பேருக்கு இந்த படித்த ஆன்சர்கள் பரீட்சை பேப்பரில் எழுத முடியாமல் போவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவர்களிடம் தேர்வு குறித்து காணப்படக்கூடிய பயம் என்ற உணர்ச்சியும் இருக்கிறது. இன்னும் முக்கியமாக நிறைய பேர்கள்ட்ட காணப்படக்கூடியது, நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட தாங்கள் ஏதாவது ஒன்று இந்த தேர்வுக்கு வந்துவிடும், இந்த கொஸ்டின் வரும்னு நினச்சி எதிர்பார்த்து போவாங்க, அல்லது கண்டிப்பாக வருங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதற்கு நேர்மாறாக இவர்கள் படிக்காததுலேருந்தோ அல்லது வேறு ஒரு கொஸ்டின் முதலேயே உங்கள் கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணும்போது பார்த்துட்டாங்கன்னா அது அவர்களுக்கு மன உளைச்சலையும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏமாற்றத்தையும் அவர்களுக்கு விரக்தியும் ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் அவங்களால தேர்வு எழுதுறதுக்கு தடுமாறி அதன் காரணமாக அவர்கள் முன்பு படித்த நல்லா தங்களுக்கு தெரிந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுவதில் கூட அவர்கள் பிழையாகிறது, அல்லது அந்த ஆன்சரை அவர்கள் ரீகலெக்ட் பண்ண முடியல. இதை போன்று ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தங்கள் தேர்வில் வெற்றி பெற முடியாமல் அல்லது குறைந்த மதிப்பெண் எடுத்துக்கொண்டிருக்கும் கூடிய வேளைகளிலே மலர் மருத்துவம் அவர்களுடைய மனதை சரிபடுவதன் மூலம் மிகச்சிறந்த அளவில் அவர்களை தேர்வுக்கு தயார்படுத்தி தேர்வு பயமின்றி நல்ல தன்னம்பிக்கையுடனும் மிக சிறப்பாகவும் அவர்கள் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கு உதவி புரியும். இப்போது நாம் பார்த்த இந்த ரீகலெக்டிங் த ஆன்சர் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ப கொடுக்கும்போது தனித்துவமான பலன் மிக விரைவில் கிடைக்கும். இருந்தபோதும் பொது குறிகளுக்காக மலர் மருந்தாகிய ஒயிட் செஸ்னட், கிளெமாட்டிஸ், லார்ச் மற்றும் ஜென்ஷியன், இந்த 4 மலர் மருந்துகளின் கலவையும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு உதவி செய்யக்கூடியதாக அமையும். மேலும் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பதற்கும் தேர்வு பயமின்றி எழுதுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் தனிப்பட்ட ஆலோசனை விரும்பினால் 7598391679 என்ற என்னுடைய எண்ணிற்கும் 9123522669 என்ற எண்ணிற்கும் நீங்கள் வாட்ஸ்அப் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்று மலர் மருத்துவ ஆலோசனை பின்பு கூரியர் மூலம் உங்கள் வீட்டிற்கு மலர் மருந்துகளை பெறலாம். மலர் மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் குழந்தைகள் அல்லது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.